நினைத்தால் இனிக்கும் சீரியல் ஜூன் 16 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ஜட்ஜ் வந்து கோர்ட்டுக்கு வராங்க. அவங்க சீட்டில் உட்காந்ததுமே இது ஏற்கனவே வந்த கேஸ் தானே, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறாரு. உடனே அட்வொகேட்டும் அதே மாதிரி எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறாங்க. இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் சைடில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இது டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாதுங்க, இப்போ தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்போசிட் சைடு அட்வொகேட் என்னடானா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பொண்ணு வரல, கண்டிப்பாக அந்த பொண்ணு ஆள் மாறாட்டம் தான் பண்ணியிருக்கு, இப்போது பயந்து போய் வராமல் விட்டுருக்கோம், ஸோ சித்தார்த் தான் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட சித்தார்த் சைடு அட்வொகேட் என்னடானா, இப்படியெல்லாம் வீண் பழி போடாதீங்க, பொம்மி கோயிலுக்கு தான் போயிருக்காங்க, அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சித்தார்த் பார்ட்டிக்கும் ரொம்பவே பயமாக இருக்குது. உடனே பம்மிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க தாத்தா கிட்ட. அவரும் வெளியே போகிறாங்க. வெளியே போய் என் குடும்பமே செதஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ இந்த நிலமையில கொண்டு வந்து விட்டுட்டே கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. கோர்ட்குள்ளே பார்த்தா 2 அட்வொகேட் நடுவில் பெரிய ஒரு ஆர்கியூவே போயிட்டுருக்குங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பொம்மி வந்து ஆட்டோவில் இறங்குறாங்க. அப்போ தான் தாத்தாவுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொம்மி கோர்ட்குள்ளே ஜட்ஜ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நான் தாங்க ஐயா பொம்மி, கோயிலுக்கு போயிருந்தா அதனால் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் கூப்பிடும்போது வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பொம்மி போய் தாத்தா பக்கத்தில் நிற்கிறாங்க. நீ ஏமா வந்த, நீ வந்ததுனால நீ மாட்ட போகிற அப்படிங்கிறாரு தாத்தா. இல்லை, நான் மட்டும் இப்போ வரலன்னா அந்த தாடிக்காரன் பாவம் மாட்டியிருப்பான், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை நம்பினவங்கள நான் இப்படியே விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி என் தாத்தா கிட்ட சொல்கிறாங்க பூமி. ஆப்போசிட் கேங்க் என்னடானா, இவன் வந்தால் மட்டும் போதுமா, டெஸ்ட்டில் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வரணும்ல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது பொம்மியை கூப்பிடுறாங்க. நீ நிஜமாவே சொல்லுமா, நீ நிஜமாக பொம்மி தானா இல்லை ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கியா, நீ நல்லா யோசிச்சு சொல்லு, நீ ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தா கூட உனக்கு பேசி தண்டனையை கம்மி பண்ணி வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் சைடு அட்வொகேட் வந்து பொம்மிக்கிட்ட சொல்கிறாங்க. பாருங்கய்யா பாருங்க, எப்படி திருன்னு முழிக்கிறாங்க, அவங்க கண்ணில் எவ்வளோ பயம் தெரியுது பாருங்க அப்படிங்கிறாங்க அந்த ஆப்போசிட் சைடு அட்வொகேட். இதை பார்த்த ஜட்ஜும் எதாக இருந்தாலும் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஐயா, நான் பொம்மி தான் அப்படின்னு கிளியராக சொல்லிடுறாங்க. சரி, டெஸ்ட் ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போக சொல்கிறாங்க. அந்த கேப்பில் சித்தார்த்தோட பாட்டி, சித்தார்த் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, அதனால இந்த சாப்பாடு கொண்டு போய் சித்தார்த்துக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி பொம்மிக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் கொண்டு போய் சித்தார்த்துக்கு கொடுக்குறாங்க. இதிலேருந்தே தெரியலையா பொம்மி, நீ தான் உண்மையாகவே பொம்மிங்கிறது, காலையிலேருந்து சரியான பசி, கரெக்டான நேரத்தில் நீ எனக்காக யோசிச்சு கொண்டு வந்த பார்த்தியா, அதனால தான் உன்னை என்னோட 2வது அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சித்தார்த். இதை கேட்ட பொம்மிக்கு, எனக்காக யோசிக்க யாருமே இல்லை, ஆனால் இப்போ எனக்கு எல்லாருமே கிடச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயும் கொலை கேஸில் உள்ளே போகிற, நானும் ஆள் மாறாட்ட கேஸில் உள்ளே போகிறேன், அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொம்மி மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிக்கிறாங்க. சித்தார்த் ஊட்டி விட சொல்கிறாங்க. சரின்னு பொம்மியும் ஊட்டி விடுறாங்க. மாற்றி 2 பேரும் ஊட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க. பொம்மி ஆப்போசிட் சைடு கேங்க் என்னடானா, டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடுச்சு, நீ போய் முதல்ல அது என்னங்கிறத பார்த்துட்டு வா, இல்லைன்னா என் தலையே வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் அட்வொகேட் கிட்ட டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. கொடுத்ததுமே அந்த அட்வொகேட் பார்த்ததுமே, பாரு நெகட்டிவ்னு வந்திருக்கு, நான் சொன்னது தான் சரி, அந்த பொண்ணு ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கு, அந்த சித்தார்த் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இதை கொண்டு போய் முதல்ல கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் ஜட்ஜுக்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே 2 அட்வொகேட் நடுவில் ஒரு பெரிய ஆர்கியூவே போகுதுங்க. இப்போது அந்த ஜட்ஜு வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதாங்க பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.